லட்சத்திலிருந்து கோடியில போகுது. இப்போ கோடியில வர்றபோது என்ன ஆகுது? திமிருத்தனம், அப்ப அடுத்தவங்கள மிரட்டுறது, போறது, வர்றது எல்லாம் வருமா? வராதா? அந்த அசட்டுத்தனமான சிரிப்பு, சென்னை வில்லத்தனமான ஸ்லாங்ல சிரிப்பு. சொல்லப்போனா தென்னாவட்டு, அதப்பு. ஆ. ம். அடிச்சு சொல்றேன்யா, அவன நான் கைது பண்ண விட மாட்டேன்யா, அவன தூக்குறேன்யா, இந்த அரச காலி பண்றேன்யா. என்னங்க இது? தோழர், என்னங்க இது? நீங்க என்ன? ஜெயிலுக்கு போனா நானும் வருவேன் தோழர். அந்த தோழர் சொன்னது ஃபெலிக்ஸ். ஃபீலிக்ஸ். ம். ஃபீலிக்ஸ் பத்தி சொல்லணும்னா என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு நல்ல சேனல்ல வொர்க் பண்ணவரு. கூட நானும் கூட சில காலத்துல கொலீக்ஸா இருந்துக்கிறேன். அவர் கூட வொர்க் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு அதாவது மேனேஜ்மென்ட் பாலிசி இருக்கு. அது கூட ஒத்து போய் அப்பவே நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் வேற. ஃபிலிம் மேக்கர் ஓகே. ஆனா வந்து இதுக்கு அடாப்ட் ஆகல அவரு. ஆனா இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. டாக்குமெண்ட்டா அடிச்சிட்டு இருக்காரு. அதாவது என்ன சொல்றது? தனிப்பட்ட முறையில இது இல்ல நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டு இந்த விஷயத்துல கூடா நட்பு கேடில் முடியுன்ற கதை மாதிரி ஆயிப்போச்சு. அடிக்கடி கலைஞரே சொல்லுவாரு. ஒரு டைட்டில் போட்டு எழுதுவாரு. "கூடா நட்பு கேடாய் முடியும்" அப்படின்னு சொல்ற ம். மாரி, இது வந்து கூடா நட்பு இன்னைக்கு